வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டம் பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்பர் சிஸ்டத்துல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறோம். என்னப்பா நீ 3 வீடியோ போட்டதுக்கு அடுத்து இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதை எடுக்கிறதுக்கு ஒரு மெயின் முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. சரிங்களா? நான் நேத்து கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இருக்கேல ஒரு கொஸ்டினை நான் பார்த்தேன். சரிங்களா? அந்த கொஸ்டினை நான் வாசிக்கிறேன், என்னன்னு கேளுங்க. பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி கேட்டுட்டு ஒவ்வொரு விகிதமுறை எண்ணும் மெய்யெண், ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறை எண், ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண், ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண், இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. சரிங்களா? அப்போ இப்படிலாம் வந்துருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு பேசிக் தெரியாம இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களாங்க? அதனால இன்னைக்கு பேசிக் பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அதுக்கடுத்த நாள்ல இருந்து கணக்குக்குள்ள போகலாம். சரிங்களாங்க? முதல்ல நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள்னா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இயல் எண்கள்னா என்னது? 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய, சரிங்களா, 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் தான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம். சரிங்களாங்க? சரி, இயல் எண்கள், இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? சாரி, 0ல 1 2 3 அப் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு முடிவில்லாம போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம். 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண்களை இயல் எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்ப முழு எண், சரிங்களா, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? சரிங்களா? முழு எண், ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்போ ஹோல் நம்பர்ஸ்னா 0ல இருந்து, சரிங்களா, 0ல இருந்து எப்படி நான் ஆட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. 0ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த எண்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ 0 இல்லாதது நேச்சுரல் நம்பர், ஒரு 0வோட ஆட் ஆகி வரக்கூடியது ஹோல் நம்பர். சரிங்களா? சரி, இதுல இருந்து நம்ம ஒரு ரிலேஷனை பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. சரி, இதுக்கு அடுத்து பார்க்க போறது இன்டீஜர்ஸ். சரிங்களா? அதாவது முழுக்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரி, முழுக்கள்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முழு வேற முழுக்கள் வேற. சரிங்களா? எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும். முழுக்கள் அப்படின்னா இன்டீஜர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இன்டீஜர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 சென்டர்ல 0 இருக்கும். சரிங்களா? 0 அப்படிங்கிறது பிளஸ்லையும் சேராது, மைனஸ்லையும் சேராது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண் தான் 0. சரிங்களா? சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு பின்னாடி -1, 0க்கு பின்னாடி -1 -2 -3 இப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ ஜென்ரலா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 0 +or-1 +or-2 +or-3 up to etc அப்படி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 0ல இருந்து இடது பக்கம் ஃபுல்லா மைனஸாவே போகும். சரிங்களா? -1 2 3 தான் போகும், ஆனா மைனஸ்ல போகும், நெகட்டிவ்ல போகும். 0ல இருந்து வலது பக்கம் போறது என்னன்னு போகும், பிளஸ்ல போகும், 1 2 3 போகும். சரிங்களா? இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டீஜர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆனா அது ஹோல் நம்பர், 0வோட சேர்த்து இடது பக்கம் மைனஸ்ல, சரிங்களா, 1 2 3 தான் போகும், ஆனா மைனஸ்ல போச்சு அப்படின்னா அது இன்டீஜர். சரிங்களா? அப்போ மைனஸ்லயும் பிளஸ்லயும் வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், இன்டீஜர்னு சொல்லுவோம். சரிங்களா? மைனஸ் டேர்ம்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ பிளஸ், அதாவது 0ல இருந்து பிளஸ் டேர்ம்ஸ் ஃபுல்லாவே இன்டீஜர், அதாவது ஹோல் நம்பர் வரைக்கும் இருந்துச்சு. இன்டீஜர்ல மைனஸ் டேர்ம்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. சரிங்களா? மைனஸ் டேர்ம்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், முழுக்கள், இன்டீஜர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? சரி, இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதுக்கு அடுத்ததா விகித முறை எண்கள். சரிங்களா? விகித முறை எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு பாப்போமா? ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறு எண்கள். சரிங்களா? விகிதமுறு எண்கள்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த எண்களை P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியும். சரிங்களா? இப்படி டிவைட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்ல எழுதக்கூடிய அந்த நம்பர்ஸ் தான் நம்ம விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களாங்க? சரி, இந்த டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பர் எப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா? எப்படி வேணா இருக்கலாம், டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பர் எப்படி வேணா இருக்கலாம். இப்படி P/Q ஃபார்மேட்ல, இப்படி ஒரு ஃபார்மேட்ல நம்பரை எழுத முடிஞ்சு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த Q அப்படிங்கிறது 0வாக மட்டும் இருக்காது. இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறை எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது டிவைடு கீழே உள்ளது 0வா மட்டும் ஆகவே கூடாது, ஈக்குவல்ட்டுக்கு 0வா ஆகவே கூடாது. சரிங்களா? அப்படி ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு P இருக்க இடத்துல 1 இருக்கு, டிவைடட் பை Q இருக்க இடத்துல 0 இருக்குன்னு வைங்களேன். இது என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். சரிங்களா? இன்ஃபினிட்டி ஆயிரும்.
அதனால என்ன சொல்லுவாங்கன்னா டிவைடு கீழே உள்ள அந்த Q மட்டும் 0 ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்னவா வேணா இருக்கலாம். அதாவது நேச்சுரல் நம்பரும் ரேஷனல் நம்பருக்குள்ள அடங்கும், ஹோல் நம்பரும் ரேஷனல் நம்பருக்குள்ள அடங்கும், இன்டீஜரும் ரேஷனல் நம்பருக்குள்ள அடங்கும். எப்படின்னு கேளுங்களேன். மேல பாருங்க, மேல ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கிட்டுமா, இல்ல ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டுமா, நேச்சுரல் நம்பர் 2. சரிங்களா? கீழே டிவைடு கீழே உள்ளது Q வந்து 0 மட்டும் தான் இருக்கக்கூடாது. அப்ப நான் ஒரு 3 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 2/1 எழுதிக்கலாம். சரிங்களா? 2/1 என்னது? 2. சரிங்களா? இந்த 2 எதுலயும் வரும், நேச்சுரல் நம்பர்லயும் வரும், ஹோல் நம்பர்லயும் வரும். சரிங்களா? 2 மட்டும் தான் இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. 2/1 எந்த நம்பரையும் 1ஆல வகுத்தா, எந்த நம்பரா இருந்தாலும் அது 1ஆல வகுத்தாலும் அது திரும்பியும் அதே நம்பர் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்போ எல்லா நேச்சுரல் நம்பரும், எல்லா ஹோல் நம்பரும், எல்லா இயல் எண்களும், எல்லா முழு எண்களும் எதுல அடங்கும், ரேஷனல் நம்பருக்குள்ள அடங்கும். சரிங்களா? சரி, அப்போ இன்டீஜர் வராதாங்க, அந்த முழுக்கள் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏன் வராது, மத்தபடி என்ன நம்பரானாலும் இருந்துக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Pக்கு பதிலாக நான் -4ன்னு போட்டுக்கிறேன். சரி, Qக்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கிறேன். இப்ப என்ன தப்பு இருக்கு? சரி, 4 2 2 4, அப்போ என்ன கிடைக்கும், நம்மளுக்கு -2ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ இந்த -2 எதுக்குள்ள வந்துரும், திரும்ப நம்மளுக்கு இன்டீஜருக்குள்ள வந்துரும். சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு ரிலேஷனை படிக்க போறோம். சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, P/Q ஃபார்மேட்ல. சரிங்களா? P/Q ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியும். இந்த Q இருக்கக்கூடிய இடத்துல 0 மட்டும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க, இன்னொரு கூட நடத்துவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களாங்க? சரி, இப்போ விகித முறா எண்கள் என்னங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, சரிங்களா, புக்ல, ஸ்கூல் புக்ல அழகா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ரேஷனல் நம்பர்ஸ்னா டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங், இப்படி இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம்ங்கறத அழகா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? டெர்மினேட்டிங்னா வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்படி P/Q ஃபார்மேட்ல, சரிங்களா, P/Q ஃபார்மேட்ல எழுதியல நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாவே டிவிஷன்ல இருக்கிறதா அர்த்தம், நம்ம டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? டிவைட் பண்றது தான் வந்து இதோட மெயின் கான்செப்ட். சரிங்களா? அப்ப இப்படி டிவைட் பண்ணல நம்மளுக்கு பாயிண்ட்ல கூட வரலாம். எல்லா நேரமும் நம்மளுக்கு முழு எண்ணாகத்தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியும் நம்புறேன். சரிங்களா? அப்ப எப்படி வரலாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்படிப்பட்ட எண்களை மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன டெர்மினேட்டிங், என்ன நான் டெர்மினேட்டிங், என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0 1 2 3, சரிங்களா, 3 4ன்னு வச்சுக்கோமே. சரி, இதுக்கு என்ன இருக்கு, புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எண்களுக்கு என்ன இருக்கு, முடிவு இருக்கு. சரிங்களா? இப்படி முடிவு இருக்கக்கூடிய எண்களை நம்ம டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். சரிங்களா? புள்ளிக்கு அப்புறமா நிறைய நம்பர்ஸ் வருது, ஆனா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படின்னா அதை டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். சரிங்களாங்க? சரி, நான் டெர்மினேட்டிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 0 1 2 3 3 3 3 கடைசி வரைக்கும் முடிவே இல்லாம 3 மட்டும் தான் போய்கிட்டு இருக்கும்னு வைங்களேன். அப்போ இந்த 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 0 1 2 3 பார்னு எழுதிக்கலாம். இந்த பார் வேற எதையுமே குறிக்கல, அந்த 3 தொடர்ந்துகிட்டே போகுது, 3 மட்டும் தான் தொடருது அப்படிங்கறத குறிக்கிறது தான் அந்த பார் அப்படிங்கிற சிம்பிள். சரிங்களா? அப்போ இப்படி முடிவில்லாததா போகணும், ஆனா ஒரே நம்பர் மட்டும் தான் என்ன ஆகணும், முடிவில்லாததா போகணும். சரிங்களா? ஊடாக்குல எந்த நம்பரும் 4 5 வரக்கூடாது, கடைசி வரைக்கும் 3 3 3 3 தான் போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? வேற எந்த நம்பரும் இடையில வரக்கூடாது. இப்படிப்பட்ட எண்களை தான், சரிங்களா, அதாவது முழு எண்ணாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, முழுசா வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஆனா இப்படி புள்ளிகள்ல வந்துச்சுன்னா ஒண்ணு அதுக்கு முடிவு இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரே எண் மட்டும் தொடர்ந்துகிட்டே போகணும், வேற எதுவுமே வரக்கூடாது. இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இர்ரேஷனல் நம்பர். சரிங்களா? இர்ரேஷனல் நம்பர்னா வேற ஒண்ணும் கிடையாது, விகித முறா எண்கள். சரிங்களா? விகித முறா எண்கள் எழுதிக்கிறேன். சரிங்களா? அதாவது இங்கிலீஷ்ல இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ரூட் இருக்குன்னு வைங்களேன், அந்த ரூட்டுக்குள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர், சரிங்களா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பர் இருந்துச்சுன்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன தமிழ்ல, அந்த வர்க்க எண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த 2 வர்க்க எண்ணாக நம்மளால எழுத முடியுமா, ஸ்கொயர் நம்பரா எழுத முடியாது. சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட எண்களுக்கு நம்ம இர்ரேஷனல் நம்பர்னு பேர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது எப்படி இருக்கும்னு பாருங்களேன், 1.14
சாரிங்க 4 1 4 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ரூட் 4 அப்படின்னா 1.414 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர இதுக்கப்புறமும் தொடர்ந்துகிட்டே போகும். சரிங்களா? அது எப்படி இருக்காது, இப்படி சேமா தொடராது. சரிங்களா? சேமா தொடராதே தவிர மற்றபடி எல்லா நம்பரும் கலந்து கலந்து வரும். சரிங்களா? நீங்க வேணாலும் நெட்ல அடிச்சு பாருங்க. ரூட் 4க்குள்ளதே நம்மளுக்கு இந்த 4 டிஜிட் மட்டும்தான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் உள்ள நிறைய டிஜிட் நம்மளுக்கு தெரியாமலே இருக்கு. அதை நம்மளால மனப்பாடமும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இப்படி ரூட் 4, அதாவது ஒரு ரூட்டுக்குள்ள, சரிங்களா, ஒரு ரூட்டுக்குள்ள ஏதோ ஒரு வர்க்க எண் இல்ல, சரிங்களா, வர்க்க எண்ணாக இல்ல அப்படின்னா அதை விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களாங்க? அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சரிங்களா, இந்த பை இருக்கு இல்லையா, பைய கூட நம்ம என்னதான் சொல்லுவோம், விகிதமுறா எண்கள்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? பைனானது 3.14 அப்படிங்கிற அந்த 3 முகம் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர இதுக்கப்புறம் எவ்வளோ ஹார்ன் போகும் தெரியுமா, நிறைய போய்கிட்டே இருக்கும். அது முடிவில்லாம போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு எப்படி இருக்காது, சேமா தொடராது, ஒரே மாதிரி ஈவனா தொடராது. சரிங்களா? 4 4 4 தொடராது, 4 5 6 அந்த மாதிரி இடையில நிறைய நம்பர்ஸ் வரும். சரிங்களா? இப்படிப்பட்ட தொடராத, சரிங்களா, அதாவது ஒரே நம்பராக இருக்காத அந்த எண்களை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? வேற வேற எண்கள் வந்து தொடர்ந்து, அதாவது போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? வேற வேற எண்களா போய்கிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ டெர்மினேட்டிங்னா நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபைனைட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரே எண் மட்டும் தொடர்ந்துகிட்டே போகணும். சரிங்களா? இடையில வேற எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் சொன்னேன். சரிங்களா? அப்போ விகிதமுறா எண்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? அது எப்படி இருக்கும்னா டெர்மினேட்டும் ஆகாது, நான் டெர்மினேட்டும் ஆகாது. அப்படிப்பட்ட எண்களை தான் விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முடிவு இருக்காது, முடிவில்லாம போனாலும் ஒரே மாதிரி நம்பரா போகாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஆனா அதை P/Q ஃபார்மேட்ல எழுதலாம். சரிங்களா? ஆனா அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங், அதாவது இர்ரேஷனல் நம்பருக்கும் ரேஷனல் நம்பருக்கும் இந்த டெர்மினேஷனை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுல இருந்தே நம்மளால ஒரு ரிலேஷனை கொண்டு வர முடியும். சரிங்களாங்க? சரி, நேச்சுரல் நம்பர். சரிங்களா? இதை நான் நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கிட்டுமா? சரி, நேச்சுரல் நம்பர். சரிங்களா? நேச்சுரல் நம்பர் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஹோல் நம்பருக்குள்ள இருக்கும். சரிங்களா? நம்ம இப்பதான் பார்த்தோம். சரிங்களா? ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாதான் அது ஹோல் நம்பர். உள்ளுக்கு இருக்க நேச்சுரல் நம்பர் 1 2 3 தான் போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர் 0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஹோல் நம்பருக்குள்ள நேச்சுரல் நம்பர் இருக்கு. சரிங்களா? எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் நம்பர். சரிங்களாங்க? சரி, இப்போ அந்த ஹோல் நம்பரே நம்ம எதுக்குள்ள அடக்கிடலாம், இன்டீஜருக்குள்ள அடக்கிடலாம், முழுக்களுக்குள்ள அடக்கிடலாம். ஏன்னா 0 1 2 3 அப்படிங்கிறது தான் ஹோல் நம்பர். நம்மளுக்கு இன்டீஜர்ல எதுவும் இருக்கு, 0 +or-1 +or-2ன்னு அதையும் தாண்டி நிறைய மைனஸ்லயும் வேல்யூ இருக்கு. சரிங்களா? நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனா ஹோல் நம்பர் 0ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்டீஜர் 0, இன்டீஜருக்குள்ள 0 இருக்கும், +or-1 +or-2 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, மேலதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன பார்த்தோம், எல்லா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜரை நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பார்த்தோம், P/Q ஃபார்மேட்ல எழுதிக்கலாம், Q ≠ 0 எழுதிக்கலாம், அதாவது ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல எழுதிக்கலாம்ங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அப்போ ஒரு நேச்சுரல், அதாவது ரேஷனல் நம்பருக்குள்ளதான் இன்டீஜர் இருக்கு, ஹோல் நம்பர் இருக்கு, நேச்சுரல் நம்பர் இருக்கு. சரிங்களா? இது ஒரு ரிலேஷனா எடுத்துக்கோங்க. சரிங்களாங்க? அப்போ நான் தமிழ்லையும் சொல்லிடுறேன். சரிங்களா? விகிதமுறு எண்களுக்குள்ளதான் முழுக்கள் இருக்கு, முழுக்களுக்குள்ளதான் ஹோல் நம்பர், அதாவது முழு எண் இருக்கு, முழு எண்குள்ளதான் ஒரு இயல் எண் இருக்கு. அப்போ இந்த கம்பேரிசன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களாங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அப்போ இர்ரேஷனல் நம்பர் எங்கப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க நான் என்ன சொல்லிட்டேன், முடிவு இருக்கக்கூடியதும் அதாவது ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கிறது தான் ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டேன். அப்போ இர்ரேஷனல் நம்பர் இதுக்குள்ளேயே வராது. சரிங்களா? அப்போ இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு தனி பார்ட். சரிங்களா? இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது தனி பார்ட், இதுக்குள்ளேயே வராது. சரிங்களா? அப்போ விகிதமுறா எண்கள் ரேஷனல் நம்பருக்குள்ள வராது. சரிங்களா? ஆனா இந்த ரேஷனல் நம்பரும், சரிங்களா, இந்த ரேஷனல் நம்பரும் இந்த இர்ரேஷனல் நம்பரும் சேர்ந்ததுதான் ஒரு ரியல் நம்பர்னு சொல்லுவோம், மெய்யெண்ணு சொல்லுவோம். சரிங்களா? ரியல் நம்பர், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ரியல் நம்பர், மெய்யெண்ணு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. அதாவது ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ரியல் நம்பர், ரியல் லைன்னு சொல்லுவோம். சரிங்களா? 0 1 2 3 மட்டும் தான் பார்த்துட்டுமே தவிர அதுக்குள்ள இந்த எல்லா நம்பர்ஸும், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் எல்லா நம்பரும் இருக்கும். சரிங்களா? அது சேர்ந்ததுதான் ஒரு ரியல் லைன் சொல்லுவாங்க. சரி, அப்போ இப்போ எண்களை நான் பிரிச்சுட்டுமா? சரி, எண்கள் எப்படி பிரியுது அப்படின்னா, எண்கள் 2 விதமா முதல்ல பிரியுது. சரிங்களா? நான் ஒன்னே ஒன்று மெய்யெண்களை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் தவிர இன்னொன்னு கற்பனை எண்ணை பத்தி நான் சொல்லலை. சரிங்களாங்க? சரி, எண்கள் எப்படி பிரியுதுன்னா 2ஆ பிரியும். சரிங்களாங்க? ஒன்னு மெய்யெண்,
இப்பதானே பார்த்தோம் மெய்யெண்கள்னு ஒண்ணு பிரியும், இன்னொன்னு கற்பனை எண்கள். சரிங்களா? சரி, என்னதுங்க அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மெய்யெண்கள்னா இப்பதான் பார்த்தோம் ரியல் நம்பர்ஸ். சரி இருக்கட்டும். கற்பனை எண்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல ஏதாச்சும் ஒண்ணு கேள்வியா கேட்டுடலாம். சரிங்களா? அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். சரி, இமேஜினரி நம்பர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரூட் இருக்குன்னு வைங்களேன். ரூட் -4ன்னு இருக்குன்னு வைங்க. நம்மளால அந்த 4க்கு மட்டும்தான் வர்க்கம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அந்த மைனஸ் நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமாங்க? சரி, இதை சால்வ் பண்ணி பாக்குறேன்னா ரூட் -4 நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிடுவேன். இந்த மைனஸ் அதாவது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிருமே தவிர இந்த மைனஸ் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இந்த மைனஸ் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரூட் அதை இப்படி இப்படி எழுத முடிஞ்சதை -1 இன்ட்டு 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சு தவிர இந்த -1 அவங்களால எதுவுமே பண்ண முடியல. -1 இன்ட்டு 2 ஸ்கொயர்னா என்னது? -2 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்படிதானே? அந்த மாதிரி பிரிச்சாங்க. சரிங்களா? அப்ப இந்த -1 எதுவுமே பண்ண முடியலையேப்பா, அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல தான் அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. என்னவா? -1க்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. அப்போ ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பர், சரிங்களா, ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த -1 அப்படிங்கிறதுக்கு ஐன்னு பேர் கொடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஐன்னு பேர் கொடுத்துட்டாங்க. இந்த 2, சரிங்களா, இந்த ரூட்டை ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் இந்த 2 அப்படி போட்டுக்கிட்டாங்க. சரிங்களா? கடைசி 2 ஐன்னு வந்துச்சு. இப்படிதாங்க இது உருவாச்சு. அப்போ ஐ ஸ்கொயர்னா -1ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஐயதான் என்ன எடுத்திருக்காங்க? ஐயதான் என்ன எடுத்திருக்காங்க? ரூட் -1 எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணேன்னு வைங்களேன். என்னோட ஏம் என்ன அப்படின்னா இந்த ரூட்டை கேன்சல் பண்றது. சரிங்களா? இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்படிதான் என்ன செஞ்சுச்சு, இந்த ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது வந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? இமேஜினரி நம்பர்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்து கேன்சல் பண்ணல மைனஸ் அப்படிங்கறத மட்டும் என்ன பண்ண முடியல, கேன்சல் பண்ண முடியல. அதனால அதுக்கு கற்பனையா ஒரு பேர் கொடுத்துக்கிட்டாங்க. -1க்கு. சரிங்களா? ரூட்டுக்குள்ள மைனஸ் இருக்கக்கூடிய அந்த மதிப்புகளுக்கு ஐங்கிற மாதிரி பேர் கொடுத்துக்கிட்டாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட எண்கள் தான் இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இமேஜினரி நம்பருக்கு பிரிவு கிடையாது. சரிங்களா? ஆனா ரியல் நம்பர்ஸ், சரிங்களா, அந்த மெய்யெண்களுக்கு பிரிவு உண்டு. நம்ம தானே பார்த்தோம் எப்படி பிரிஞ்சிருக்கு. விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் பிரிஞ்சுது அப்படிங்கிறத மேலதான் பார்த்தோம். சொல்லி கொடுத்தனா ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டா பிரியும். இதுதான் வந்து ரியல் நம்பர். சரி, இந்த இர்ரேஷனல் நம்பரை அதாவது ஒரு தனியா தான் நிற்கும், அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இர்ரேஷனல் நம்பர் நான் என்ன சொல்லியிருக்கேன், p/q வடிவில் எழுத முடியும், ஆனா டெர்மினேட்டும் ஆகாது, நான் டெர்மினேட்டும் ஆகாது. அப்படிப்பட்ட எண்களை தான் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியாச்சு, என்னது √2 √3 இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். சரி, அது முடியட்டும். சரி, இப்போ இந்த ரேஷனல் நம்பரை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா முழுக்கள், இப்பதானே பார்த்தோம், முழுக்கள், இயல் எண்கள், முழு எண்கள்னு பிரிச்சாங்கிறத பார்த்தோம். சரிங்களா? என்னதெல்லாம் பிரிச்சாங்க? இன்டீஜர்ஸ். சரிங்களா? இன்டீஜர் இருந்துச்சு, அதுக்குள்ளதான் ஹோல் நம்பர் இருந்துச்சு, அதுக்குள்ளதான் நேச்சுரல் நம்பர் இருந்துச்சு. சரிங்களாங்க? இதுல இருந்து வரக்கூடிய பின்னங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். என்ன பின்னம்லாம் இருக்கு அப்படின்னா தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான பின்னங்கள் இருக்கு. சரிங்களா? சரி, தகு பின்னம் அப்படின்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? தகு பின்னம் அப்படின்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. சரி, ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தொகுதி சின்னதாக இருக்கும், பகுதி பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதாவது தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படிப்பட்ட பின்னத்தை தான் தகு பின்னம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3/5. சரிங்களா? இதுல நியூமரேட்டர் 3. சரிங்களா? டினாமினேட்டர் 5. சரிங்களா? அப்போ நியூமரேட்டர் தொகுதி எப்படி இருக்கு, சின்னதாக இருக்கு. சரிங்களா? தொகுதி சின்னதாக இருக்கு, பகுதி எப்படி இருக்கு, பெருசாக இருக்கு. இப்படிப்பட்ட பின்னங்களை தகு பின்னம்னு சொல்லுவோம். சரிங்களா? நியூமரேட்டர் நியூமரேட்டர் ஸ்மாலஸ்டா இருக்கும், டினாமினேட்டர் கிரேட்டஸ்டா இருக்கும். சரிங்களா? சரி, தகா பின்னம், சரிங்களா, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். சரிங்களா? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டினாமினேட்டர் சின்னதா இருக்கும், நியூமரேட்டர் பெருசா இருக்கும். சரிங்களா? அதாவது தொகுதி பெருசா இருக்கும், பகுதி சின்னதா இருக்கும். அப்படிப்பட்டதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தகா பின்னம்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, பகுதி வந்து எப்படி இருக்கும்னா சின்னதாக இருக்கும். சரிங்களா? 3 வச்சுக்கோமா. சரி, அப்ப தொகுதி வந்து 7ன்னு இருக்கட்டும். இப்படிப்பட்ட, சரிங்களா, நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னதாகவும் இருக்கக்கூடிய அந்த எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்,
தகா பின்னம்னு சொல்லுவோம் சரிங்களா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆகுது சரிங்களா. சரி கலப்பு பின்னம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுவோம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா என்னது, அதாவது கலப்பு பின்னம் 3 4 5 இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம கலப்பு பின்னம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா. இதே எல்லாத்துக்குமே சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கும். 3 5 15 × 4 19 19/5 இந்த மாதிரி எழுதுவோம். இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம கலப்பு பின்னம்னு சொல்லுவோம். சரி இது எல்லாமே முடிஞ்சிருச்சு சரிங்களாங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா. நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் சரிங்களா. நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள எப்படிப்பட்ட எண்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள மட்டும்தான் சரிங்களா. இயல் எண்களுக்குள்ள எப்படிப்பட்ட எண்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. அதாவது பகு எண் இருக்கும் சரிங்களா. பகு எண் இருக்கும். பகு எண்ணா என்னது, காம்போசிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சரிங்களா. காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கும். சரி ஒண்ணு. பகா எண் இருக்கும் சரிங்களா. பகா எண் பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். சரி பகு எண்ணா என்ன, பகா எண்ணா என்ன, பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற எந்த வாய்ப்பாடுலையுமே இது கேன்சல் ஆகாது. 1 அப்படிங்கிற வாய்ப்பாட்டிலையும் 3 அப்படிங்கிற வாய்ப்பாட்டிலையும் மட்டும்தான் கேன்சல் ஆகும் சரிங்களா. அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள்னு சொல்லுவோம். எதெல்லாம் பகா எண் இல்லையோ அது எல்லாமே பகு எண் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். சரி இருக்கட்டும். அதுக்கடுத்து ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க சரிங்களாங்க. அது என்னது, ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ ஒற்றை எண்கள்னா ஆட் நம்பர்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சரிங்களா. சரி ஆட் நம்பர்ஸ் தான் என்னது, 3 5 7 1 3 5 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 2ஆல வகுப்படாத எண்கள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒற்றை எண்கள்னு சொல்லுவோம். 2ஆல வகுப்படாத சரிங்களா, வகுப்படாததான் நம்ம ஒற்றை எண்கள் ஆட் நம்பர்ஸ் சொல்லுவோம். சரி ஈவன் நம்பர்ஸ் இரட்டை எண்கள் சரிங்களா. இரட்டை எண்கள்னா என்ன, ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. 2ஆல வகுப்படக்கூடிய அந்த எண்களை ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவோம். 2 4 6 8 அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட 2ஆல வகுப்படக்கூடிய அந்த எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இரட்டை எண்கள்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி இன்னொன்னு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சரிங்களா, அதாவது வர்க்க எண்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. ஸ்கொயர் நம்பர்ஸ், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா வர்க்க எண்ணு. சரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா தமிழ்ல வர்க்க எண்ணு சொல்லுவாங்க சரிங்களா. வர்க்க என்ன வேற ஒண்ணும் கிடையாது. 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 இப்படி 2 நம்பரை பெருக்குனா திரும்ப அப்படி வரும்ல. அதாவது 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 2 நம்பரை பெருக்கையில வரக்கூடிய நம்பர் என்னதுதான், இயலெண்களாக தான் இருக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், 2 நம்பரை பெருக்குனா சரிங்களா, 2 ஒரே நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு திரும்ப 2 ஒரே இயல் எண்கள் சரிங்களா. 2 ஒரே இயல் எண்களை பெருக்குனா திரும்ப நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், இயல் எண்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. 2 நம்பர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 2 தான் வரணுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது சரிங்களா. ஒரு 4 5 2 நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இதுக்கு நம்ம எல்சிஎம், சாரிங்க எல்சிஎம் இல்லவே இல்லை, சாரி ஜிசிடி சரிங்களா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மீபோவா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு வரணும் சரிங்களா. மீபோவா சரிங்களா. 4க்கும் 5க்கும் எல்சிஎம் 4 × 5, மீபோவா என்னது 1 தான் சரிங்களா. அப்போ 4 5 ஒரே வாய்ப்பாடுல கேன்சல் ஆகாது. அப்போ மீபோவா என்னவாக இருக்கும், 1ஆகத்தான் இருக்கும் சரிங்களா. HCF காமன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஜிசிடினாலும் சொல்லிக்கோங்க HCFனாலும் சொல்லிக்கோங்க சரிங்களா. HCF இப்படி ஒரு 2 எண்களோ 3 எண்களோ எவ்வளவு எண்கள்னாலும் இருக்கட்டும் சரிங்களா. ஆனா அதுக்கு நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுக்கையில 1 வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சார்பகா எண்கள்னு சொல்லுவோம் சரிங்களாங்க. சரி பர்ஃபெக்ட் நம்பர்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா. செவ்விய எண்கள்னு சொல்லுவாங்க சரிங்களாங்க. அது மட்டும் என்னன்னு பாத்துக்குவோம். செவ்விய எண்கள்னு சொல்லுவாங்க. செவ்விய எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க சரிங்களா. என்னன்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 6 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் சரிங்களா. 6 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். இதோட காரணிகளை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி 6னுடைய காரணிகள் என்னதெல்லாம், 1 2 3 6 இது எல்லாம் தான் என்னது 6னுடைய காரணிகள்
சரிங்களா? சரி, 6க்கு தான் காரணி கண்டுபிடிச்சிருக்கோம். 6ம் அதோட காரணியாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, அப்படி இருக்கையில அதோட ஃபேக்டரா தான் இருக்கும். அதாவது 6 அப்படிங்கிறது 6 வகுப்படும் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இந்த 6 அப்படிங்கிறத மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோமோ, சரிங்களா, எதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோமோ அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும். அந்த நம்பரை மட்டும் விட்டுருங்க. சரிங்களா? இதை மட்டும் விட்டுருங்க. மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 1 2 3 இருக்கா, இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி பாருங்க. 1 + 2 + 3. சரிங்களா? 1 + 2 + 3 என்னது? 6. திரும்பியும் நம்மளுக்கு 6 கிடைச்சிருச்சா? சரிங்களா? 6 கிடைச்சிருச்சா? இப்படிப்பட்ட, சரிங்களா, இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, 28 எடுத்துக்கோ. சரிங்களா? 28க்கு 28ஓட காரணிகள் 1 2 4 7 14 28. இது எல்லாமே 28னுடைய காரணிகள். சரிங்களா? 28க்கு காரணி 28ஆகவே இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 1 + 2 + 4 + 7 + 14. சரிங்களா? அப்போ 1 + 2 3 3 + 4 7 7 + 7 14 14 + 14 28. சரிங்களா? அப்போ அதே எண்ணாக வரும். இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இப்படிப்பட்ட எண்களை தான் பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.